ஆண்டவருடைய வார்த்தையை நான் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிடம் ஆண்டவரை ஆராதிப்போம். நமக்கு ரொம்ப நல்லவராகவே இந்த ஆண்டவர் இருந்திருக்கிறார். நல்லவராகிய இந்த தேவனை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? எத்தனை பேருடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார்? ஆமென். வேதம் இப்படியாய் சொல்லுது, சங்கீதம் 34, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஆமென். நம்ம எல்லாருக்கும் சாட்சி உண்டு. புதுசாக ஆண்டவர்களை வந்து அன்பு சகோதரி சொன்ன சாட்சி, எப்படி போகணும்னு தெரியல, யாரோ காரில் கூட்டிகிட்டு போனாங்க. ஆமென். ஆண்டவர் எனக்கு பால் பாக்கெட் வாங்கி கொடுப்பாரா? அதையும் செய்ய மாட்டாரா? என்ன செஞ்சிருவார். தம்முடைய குமாரனையே கொடுத்தவர். இவைகள் எல்லாம் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? நம்ம கர்த்தரை தேடினோம்னா அவர் நிச்சயமாய் நமக்கு பதில் கொடுக்குற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். இன்றைக்கி இருக்க இந்த நிகழ்ச்சியை போல் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு ஆனிவர்சரி மீட்டிங்காக ரெடி ஆகிட்டு இருந்தோம். அப்போது நான் இந்த சங்கீதம் 34 படிச்சுட்டு இருந்தேன். அப்போது நிறைய விஷயங்களை தாவீது சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லி, என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னு. அதை நான் சந்தோஷமாக இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு நிறைய செஞ்சுருக்கிறாரு, நீங்களும் சேர்ந்து என் கூட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆராதனைக்கு அழைப்பு. அது என்னென்னலாம் சொல்கிறார் அப்படின்னா, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நான் வந்து அவரையே பார்த்துட்டு இருந்தேன், அதனால் அவர் என் முகத்தை பிரகாசமாக்கினார். எனக்கு பலனே இல்லாதப்போ அவர் எனக்கு பலன் கொடுத்தார். இப்படி நிறைய விஷயங்களை சொல்லும் பொழுது எனக்கு தோணுச்சு, அடடா, அவருக்கு செஞ்ச எல்லாமே கர்த்தர் எனக்கும் தானே செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தேன். அப்போது கர்த்தர் எனக்கு ஒரு பாடலை கொடுத்தார். நான் நிறைய பாடல் எழுதியிருக்கேன், அதில் இது ஒரு பாடல். ஆமென். ஸோ எளிமையான ஒரு பாட்டு, சேர்ந்து பாடக்கூடிய ஒரு பாட்டு. நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாக சந்தோஷமான முகத்தோடு அல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், துதித்திடுவேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், துதித்திடுவேன். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்திடுங்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்திடுங்கள். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. பாருங்க, அல்லேலூயா ஓசன்னா எல்லாம் எளிமையா பாடலாம் தானே? அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா ஓசன்னா, அவ்வளோதான், எளிமையா அதை மட்டும் பாடலாம். ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூ சேர்ந்து பாடுவோமா? ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என்னுடைய எல்லா பயங்களுக்கும் அவர் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். ஆமென். நான் சொல்றேன், என்ன பயமோ, ஐயோ கடன், ஐயோ வியாதி, ஐயோ வறுமை, நான் சொல்றேன் இனி பயம் வேண்டாம். இயேசு பிறந்திருக்கிறார், உன் பயத்தை எல்லாம் போக்குவார். நான் கர்த்தரை தேடினேன், எனக்கு செவி கொடுத்தார். என் பயத்தை நீக்கினார், எனக்கு பலன் கொடுத்தார். சேர்ந்து பாடுவோமா? நான் கர்த்தரை தேடினேன், எனக்கு செவி என் பயத்தை நீக்கினார், நீக்கினார், எனக்கு பலன் கொடுத்தார். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்திடுங்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. கர்த்தரை நோக்கி பார்க்கிற எந்த முகமும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஏழையோ பணக்காரனோ, இயேசுவை அறிஞ்சவனோ, இயேசுக்கிட்ட புதுசாக வந்தவனோ,
அவரை நோக்கி பார்க்கிறவங்க, நீங்க மாலையில உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருக்கிறார், பார்த்துக் கொள்வார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைவார்கள். அவருக்கு பயந்து வாழ்பவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைவார்கள். அவருக்கு பயந்து வாழ்பவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்திடுங்கள். அவன் என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்திடும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா. இன்னொரு நேம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா 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 ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ரட்சகர் பிறந்தார். ஒரு காரியம், அதாவது ஒவ்வொருவர் ஒவ்வொரு சாட்சியை வந்து சொன்னாங்க. பாஸ்டர் காட்சன் வந்து தன்னோட சாட்சியை 2 வரியில் சொல்லிட்டார். அவருக்கு 20,000 வரி இருக்கு. காலையில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன், தன்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டார். அவ்வளோ பெரிய இருளிலிருந்து கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாட்சி. என்னை வந்து ஆண்டவர் பயங்கர கடன் வாழ்க்கையிலேருந்து ஆண்டவர் வெளிப்பட செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் இந்த வாசனத்தை ரொம்ப வைராக்கியமாக நான் சொல்கிறேன். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள். எத்தனை பேர் விசுவாசிகள்? மனிதன் மறந்து போவான், அது அவனுடைய இயல்பு. மனுஷன் மறக்கிறதுனே பிறந்தவன். அல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறும். ஆமென். ஒரு ராத்திரியில எல்லாம் நல்லா இருந்திருக்கும், ஒரே இரவுல சூழ்நிலை தலைகீழாய் மாறும். சூழ்நிலை மாறும், மனிதர்கள் மாறுவார்கள். ஆனால் இயேசு மாறவே மாட்டார். அவருடைய அன்பு மாறாது. அதனால யாரை பார்க்குறீங்களோ இல்லையோ, இயேசுவை பார்க்க பழகி கொள்ளுங்கள். என் வாழ்க்கையில் அதுதான் ஆசீர்வாதம். என் வாழ்க்கையில் அதுதான் உண்மை. கர்த்தர் ஒருவரையே பார்த்து கடன்களை எல்லாம் விட்டு வெளியே வர கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். என் சாட்சி பெருசு. ஆனால் நான் சுருக்கமாக சொல்கிறேன், அவரை நோக்கி பாருங்க, உங்கள் முகங்களை அவர் பிரகாசம் அடைய செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த இயேசு பூமியில் வந்த சந்தோஷத்தை தான் கிறிஸ்மஸ் காலங்களில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசு ஏன் வந்தார்? ஆமென். முக்கியமாக அவர் வந்த ஒரே விஷயம், பாவிகளை ரட்சிக்க. பாவிகளை ரட்சிக்க. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? இயேசு வர்ற காலத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் இருந்துச்சு, யார் யாரெல்லாம் இருந்தாங்க? வியாதி வந்தா குணமடைய செய்ய மருத்துவர்கள் இருந்தார்கள். புதிய விதமான தொழில்நுட்பங்களை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு விஞ்ஞானிகள் இருந்தார்கள். வேதத்திலே எத்தனையோ கண்டுபிடிப்புகள் போடப்பட்டிருக்கிறது. எத்தனையோ இஸ்ரவேலின் ராஜாக்கள் புதிய புதிய உபகரணங்களை கண்டுபிடித்தார்கள். ஆமென். பொருளாதாரத்தை நிர்வகிக்க பொருளாதார நிபுணர்கள் இருந்தார்கள். தேசத்தை நடத்தும்படி அரசர்களும் ஆளுநர்களும் இருந்தார்கள். எல்லாத்துக்கும் எல்லாரும் இருந்தாங்க. ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஆளே இல்லை. பாவங்களை போக்க என்ன செய்வதுன்னு யாருக்கும் தெரியல. அந்த பாவங்களை நிவர்த்தி செய்ய ஒருவரும் இல்லை. ஆமென். நம்முடைய இந்திய தேசத்துல பாவங்களை போக்கும்படி, பாவங்களுக்கு பரிகாரத்தை கண்டுபிடிக்கும்படி செய்யாதது கிடையாது. ஆமென். செய்யாதது கிடையாது. தன் சொந்த பிள்ளைகளையே பலியாய் கொடுக்கறதுலேருந்து, நகநட்டை கலட்டி போடுறதுல, தன்னையே வருத்தி கொண்டு வெயிலிலும் மழையிலும் கால்களில் கடுக்க நடந்து என்ன பண்ணி இந்த கடவுளுடைய அருளை பெறலான்னு சொல்லி அல்லாடி தெரிஞ்ச நாட்கள்ல நானும் இருந்தேன். என்னோட மூதாதையர்கள்லாம் இருந்தாங்க. ஆனா பாருங்க, பாவங்களுக்கு பரிகாரமே இல்லை. இயேசு வரும் வரை வேதங்கள் தமிழ்ல நம்மலாம் படிச்சிருப்போம். ரிக், யஜூர், சாமம், அதர்வனம். வேதங்களில் இயேசு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, அல்லது கன்னியின் வயிற்று பிறந்தவராய் ஒருத்தர் வருவார். அவருக்கு அடையாளம்
சூலம் போன்ற ஒரு மரத்தில் தன்னையே தியாகமாய் ஒப்பு கொடுப்பார். அவரை யாரும் வற்புறுத்த மாட்டாங்க, தன்னை தியாகமாய் அவர் கொடுப்பார். அவரை பின்பற்றுங்கள் எழுந்து சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. சூலம் போன்ற 3 இடைகளுடைய சிலுவை மரத்தில் வந்து மரித்தவர் அவர்தான். வேதங்களிலே அவருடைய பெயர் பிரஜாபதி, பரிகார பலி. எல்லா பிள்ளைகளும் பூமியில வாழ்வதற்கு பிறக்கும், இயேசு மட்டுமே மரிப்பதற்காக பிறந்தார். அல்லேலூயா. அந்த இயேசு பாவிகளை ரட்சிக்க, பாவங்களை போக்க பிறந்தார். பாவம் போயிடுச்சு அப்படின்னா பாவத்தினால உண்டான விளைவுகளும் போக வேண்டும். என் விசுவாசம் வைராக்கியம். பாவத்து நிமித்தமாய் சாபம், பாவத்து நிமித்தமாய் வியாதி, பாவத்து நிமித்தம் எல்லாத்துக்கும் கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருவார். இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க, இந்த இயேசு எனக்காய் வந்தார், என் பாவங்களை போக்க அவர் உண்டு. அல்லேலூயா. இயேசுவின் பிறப்பு ஏன் என்று சொல்லி விளக்குகிற ஒரு பாடல் சேர்ந்து பாடலாம். ஆமென். இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர ரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதனை மீட்டாரே. இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர ரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதனை மீட்டாரே. ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே. சேர்ந்து எல்லாம் பாடுவோமா? ஆமென். ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே. பாவத்தில் இருந்த உலகத்தை பரிசுத்தமாக்க இயேசு வந்தார். பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்தார். பாவத்தில் இருந்த உலகை பரிசுத்தமாக்கிட ரட்சகர் பிறந்தாரே. பாரினில் வாழும் மனிதரை நண்பர்களாய் கொள்ள இயேசு பிறந்தாரே. பாவத்தில் இருந்த உலகை பரிசுத்தமாக்கிட ரட்சகர் பிறந்தாரே. பாரினில் வாழும் மனிதரை நண்பர்களாய் கொள்ள இயேசு பிறந்தாரே. ரட்சகர் பிறந்தார். எல்லாம் சேர்ந்து சந்தோஷமாய் பாடுவோம். ரட்சகர் பிறந்தார், இயேசு என்னை தேடி வந்தார். ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே. வாழ்க வாழ்கவே இயேசு நீர் வாழ்கவே, இயேசு நீர் வாழ்கவே. எல்லாம் வாழ்த்துவோமா இயேசுவை? வாழ்க வாழ்கவே, இயேசு நீர் வாழ்கவே. வாழ்க வாழ்கவே, இயேசு நீர் வாழ்கவே. வாழ்க 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 வாழ்கவே, இயேசு நீர் வாழ்கவே. நீங்க மட்டும் பாடுறீங்களா? ரட்சகர் ரட்சகர் பிறந்தா. சூப்பர், நல்லா பாடுறீங்க. ஆமென். ரட்சகர் பிறந்தாரே. ஆமென். சாபனே ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே.
கரங்களை தட்டி நமக்காய் பிறந்த ரட்சகரை, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, thank you Jesus, ஆமென். ஆண்டவர் இந்த ஊழியத்தை இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதனால இதுவரைக்கும் உதவி செய்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் செலுத்தி இந்த பாடலை நம்ம பாடுவோம். ஆமென். ஓகே, நான் சொல்ற மாதிரி அப்படியே என் கூட பாடுங்க. ஓகே. ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். பாடலாமா? என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க, டென்ஷனாக இருக்கீங்க, இவன் எப்படா முடிப்பான் அப்படின்னு நிற்காதீங்க, சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஓகே. கர்த்தர் செய்திருக்கிற நன்மைகளுக்காக சேர்ந்து ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஓகே. ஏன் ஸ்தோத்தரிக்கிறோம்? எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே. சொல்லமா? எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நல்லா பாடுறீங்க, சிரிச்சுக்கிட்டே பாடினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருப்பீங்க. கர்த்தரும் பார்த்து ரசிப்பார். ஹல்லேலூயா. சேர்ந்து மகிமையோடு இந்த பாடலை பாடி ஆராதிப்போம். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். இப்போ சொல்லுங்க எல்லாம், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆமென். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன், எல்லாம் சேர்ந்து ஸ்தோத்தரிப்பேன், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள், எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் ஆமென், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லாம் எழுந்து போய் போவோமா? கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் எழுந்து நில்லுங்களேன். சேர்ந்து பாடி கர்த்தர் நல்லவர் என்று உரைத்து சொல்லுவோம். என்னை என்றும் கைவிடாத நேசர்,
இயேசுதானே ஐயா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசுதானே ஐயா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிப்பேன் சொல்லுங்க. ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. ஆமென். எல்லாம் சேர்ந்து கடைசியா ஒரு டைம். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆவியானவரே இயேசுவே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. ஆமென். இயேசுவே நன்றி நன்றி. எண்ணில்லா ஓ சாச்சாச்சாராலா கபராதி அந்தரோ. ஆமென். எண்ணில்லா நன்மைகள், எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். இந்த வருஷம் தொடங்குனதுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் வாழ்க்கையை திரும்பி பார்த்து தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த வருஷம் தொடங்குனதுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன குறை, என்ன தடை, அந்த தடையின் குறையின் நேரத்தில் கர்த்தர் உங்களை மறந்தாரா? அதை மட்டும் நினைச்சு பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். 1000 காரியங்கள் இன்னும் நடக்காமல் இருக்கலாம். எத்தனையோ ஜெபங்களுக்கு இன்னும் பதில் கிடைக்கலன்ற ஒரு மன ஏக்கம் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்த நடத்துதலை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யெகோவாயீரே என் தேவையாவையும் சந்திப்பீர். சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க தேவையெல்லாம் கர்த்தர் சந்திப்பா? யெகோவாயீரே என் தேவையாவையும் சந்திப்பீர். பாருங்க, அவரை நோக்கி பார்க்கிறவங்கள கர்த்தர் வெட்கமடைய விட மாட்டார். இன்னைக்கு ஒருவேளை பல தேவைகளோடு வந்திருக்கலாம். பண்டிகை காலம் வந்துருச்சு, நான் என்ன செய்ய போறேன்னு ஒரு கேள்வி இருக்கலாம். பலதரப்பட்ட கடன்கள், இஎம்ஐஸ், டியூஸ், நிறைய மன அழுத்தங்கள், போராட்டங்கள், குடும்பத்தில் பிரச்சனை, இப்படி நிறையவற்றை சுமந்து கொண்டு வந்திருக்கீங்க. ஏதாவது கர்த்தர் செய்ய மாட்டாரா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நான் இந்த ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். யெகோவாயீரே எல்லாம் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஒரு விசை சவுலின் குமாரன் யோனத்தான் யுத்த களத்தில் நிற்கும் பொழுது எல்லாம் என்ன செய்யுதுன்னு தெரியாம ஒடுங்கி போய் உட்கார்ந்துருந்தாங்க. அப்ப யோனத்தான் மட்டும் புறப்பட்டு அந்த பக்கம் போகும் பொழுது தன் ஆயுததாரியை பார்த்து இப்படி சொன்னான், கொஞ்சம் பேரை கொண்டோ அநேகம் பேரை கொண்டோ ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடை இல்லை. தேவ பிள்ளையே, என்கிட்ட என்ன இருக்குன்னு சோர்ந்து போகாத. உன்கிட்ட என்ன இருக்கோ அது போதும். உங்கள்ட்ட என்ன இருக்கோ அது போதும். இயேசு என்னைக்குமே வெளியேந்து கொண்டு வந்து அற்புதம் செய்யல, இருக்கிறத வச்சுதான் செஞ்சார். இந்த தேவையை கர்த்தர் சந்திப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசுவை பார்த்து பேசுங்க. யெகோவாயீரே சொல்லுங்க எல்லாரும். யெகோவாயீரே என் தேவையாவையும் சந்திப்பீர். யெகோவாயீரே யெகோவாயீரே என் தேவையாவையும் சந்திப்பீர்.
அப்படியே வர்ஷிப் பண்ணுவோமா? அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிங்க. நீர் பார்த்து கொள்வீர். யோனத்தான் சொன்னது போல சொல்லலாம், கொஞ்சம் இருக்கோ நிறையா இருக்கோ பார்த்துக்கிறது நீங்க தான். யெகோவா ஈரேன்னா அந்த டைம்க்கு கரெக்டாக வரும், மலையிலே பார்த்து கொள்ளப்படும். ஆபிரகாம் பலி கொடுத்த அந்த ஆடு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு என்னைக்கு மலையில் ஏற ஆரம்பிச்சிச்சோ தெரியல, எப்போ அந்த புதர்ல மாட்டுச்சோ தெரியல, ஆனால் வேணுன்றப்போ அது கண்ணில் தெரியும். உங்களுக்கும் அப்படியே கர்த்தர் செய்வார். ஆமென். இயேசு சுவாமி பிறந்த பொழுது அவருக்கு ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டாங்க, இம்மானுவேல். அப்படின்னா தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தமா. நான் சொல்றேன், யார் விட்டுட்டு போனாலும் விடாதவர், யார் மறந்தாலும் மறவாதவர். அல்லேலூயா. இந்த இம்மானுவேலரை கர்த்தர் எல்லாம் சேர்ந்து ஆராதிப்போம். அல்லேலூயா. ரட்சகர் வந்ததால் ரட்சிப்பும் வந்ததே. ரட்சகர் வந்ததால் ரட்சிப்பும் வந்ததே வந்ததே. மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வு கிடைத்ததே. மன்னிப்பு கிடைத்ததே, மறுவாழ்வு கிடைத்ததே. இம்மானுவேல் தேவன் நம்மோடு. இம்மானுவேல் தேவன் நம்மோடே. 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 இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போம். கைவிடாதவர், விட்டு விலகாதவர், உன்னை விட்டு கொடுக்காதவர். நீ விழுந்து போன நிலைமையை பார்த்து சும்மா இருக்க முடியாத கர்த்தர் உன்னை தேடி வருகிறார். உன் நிலைமையை மாற்றுகிறார். உன் தாழ்வில் உன்னை நினைக்கிறவர், உன்னை மறவேன் என்று சொன்னவர், தாயின் கருவில முன் குறித்தவர். அவர் எப்படி விடுவார், எப்படி மறப்பார்? அல்லேலூயா. உன்னோடு கூட இருக்கிறார். கலங்காதே, திகையாதே. இயேசு உண்டு. அல்லேலூயா. ஏமாரபா சதரலதரதி அந்தரபா. பகலிலே மேகஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய். பகலிலே மேகஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய். முன் செல்லும் தூதனாய், வழி நடத்தும் மேய்ப்பனாய். முன் செல்லும் தூதனாய், வழி நடத்தும் மேய்ப்பனாய். எல்லாம் சேர்ந்து ஆராதிப்போமா? தேவன் நம்மோடு. உங்களுக்காக பாடுங்க. என் கர்த்தர் என்னோடு, என்னை கைவிடாதவர் என்னோடு. ஆமென். இம்மானுவேல் தேவன் என்னோடு. ஓஹோ ஓ ஹல்லேலூயா. இம்மானுவேல் தேவன் என்னோடு. இம்மானுவேல் தேவன் என்னோடு. இம்மானுவேல் தேவன் என்னோடே. இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு. ஆராதனை, ஆராதனை உமக்கு. உணர்ந்து எத்தனை பேர் ஜீசஸோட ஃபேஸை பார்த்து
அழகுக்கு அளவே இல்லைப்பா. இந்த செல்லம் நீங்க தான் சுவாமி, அன்புக்கு பாத்திரம் நீங்க தான் ஆண்டவரே. உமக்கு ஆதியும் அந்தமும் ஆனவரே, எங்கள் அல்பாவும் மேகாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமும் ஆனவர். எல்லாம் சொல்லுங்க, அல்பாவும் மேகாவும் ஆனவரே. எல்லாரும் சேர்ந்து நல்ல இயேசுவே, எங்கள் அன்பு தகப்பனே, எங்கள் மேல கண்ணோக்கமா இருக்கிறவரே, எங்களை மறவாதவரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு. இன்னொரு விஷயம், ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. எங்கள் கனமும் மகிமையும் புகழும் மேன்மையும் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரராக இருக்கிற உங்க ஒருவருக்கே மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம். எங்கள் ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும், தொடர்ந்து எங்களோடு பேசும் இயேசுவின் நல்ல நாமத்திலே ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். Please be seated. Thank you. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு நீர் பேச சித்தமாக இருக்கிறீர் என்று கர்த்தருக்குள்ள நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்கள் வார்த்தை எங்களுக்குள்ள இடைப்படட்டும். நீர் பேச விரும்புகிற காரியங்களை நாங்கள் கிரகித்து உணர்ந்து கொள்ள கிருபை உண்டாகட்டும். இந்த ஊழியத்திற்கும் இன்னைக்கு கூடி வந்திருக்கிற ஜனங்களுக்கும் இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்கட்டும், இயேசுவின் நாமத்திலே. ஆமென். உங்கள் எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த ஊழியத்தோடு இணைந்து நிற்க தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திற்காகவும் நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் என்னை அன்போடு அழைத்திருக்கிற அருமையான பிரதர் ஆண்டோவுக்காக, என்னை அறிமுகப்படுத்தின பிரதர் பிரபு டேனியலுக்காக நன்றி. எங்கள் மத்தியில் இருக்க பாஸ்டர்ஸ் காட்சனுக்காக, சுதாகர் அண்ணனுக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் நிறையா போதகர்கள் உண்டு, எனக்கு நிறைய பேர் பர்சனலாக தெரியாது. ஐ கிரீட் யூ ஆல் இன் ஜீசஸ் நேம். நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ், வெல்விஷர்ஸ், இந்த ஊழியத்தை தாங்குகிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள் வந்திருக்கிறீங்க, ஊழியத்தில் பயனடைகிறவர்கள் வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் அன்பு ரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, நான் ஒரு பெரிய பிரசங்கத்தை எடுத்துகிட்டு வரல. எனக்கு ஒரு கிருபை என்னென்னா, ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லி அனுப்புவார், அதை சொல்வது தான் என்னுடைய கிருபை. ஐ எம் a prophetic messenger from God. இன்னைக்கு அதுதான் கர்த்தர் கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசனமான 3 காரியங்களை சொல்லி உங்களை ஆசீர்வதித்து நான் நிறைவு செய்ய போகிறேன். ஒரு prophetic vision, அப்புறம் ஒரு prophetic word for the ministry and a prophetic word for the people that are gathered. ஆமென். கூடியிருக்கிற ஜனங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன வாக்கியம், இந்த ஊழியத்திற்கு தீர்க்க தரிசனமாக கர்த்தர் செய்ய போகிற சில காரியங்கள், ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு விஷன் ஆஃப் ப்ராஃபஸி. நான் ஜெபித்து காத்து கொண்டிருக்கும் பொழுது இப்படி ஒரு தரிசனத்தை பார்த்தேன். இந்த ஊழியத்திற்காக நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. நிறைய பனை மரங்கள் இருக்கிற தோப்பு போல காணப்படுகிறது. அந்த தோப்பு நல்ல பனை மரங்கள்லாம் இருந்து வளர்ந்து இருக்குது, நல்லா உயரமாக இருக்குது. அப்போ ஏதோ ஒரு பெரிய பட்டயம் போல் ஏதோ ஒன்று இறங்கி
ஒரே வெட்டா அப்படி ஒரு வெட்டுது. அப்போ ஒரு மேலேருந்து கீழே சரிவாக வெட்டினா எப்படி இருக்கும், அது மாதிரி வெட்டும் பொழுது ஒரு வெட்டுக்கே 100 கணக்கில் மரங்கள் வெட்டுண்டு கீழே விழுது. அப்படி வெட்டப்பட்டு இப்போ நல்லா வளர்ந்துருந்த பனைமரம் மொட்டை மொட்டையாக இருக்கிறத பார்க்குறேன். என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்டு இருக்கும் பொழுது அதில் இருக்க பனை மரங்களில் 1, 2 திரும்பவும் துளிர்க்க ஆரம்பிக்கிறது, அங்கங்கே துளிர்க்க ஆரம்பிக்குது. அப்புறம் அந்த தரிசனம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா வெட்டப்பட்டிருக்கிற சில மரங்கள் அப்படியே இருக்குது, வெட்டப்பட்டிருக்க சில மரங்கள் வளர்ந்துருக்கிறது. ஆனால் அந்த இடமே அடையாளம் தெரியாத அளவுக்கு அதை சுற்றிலும் நிறைய மரங்கள் வளர்ந்து ஒரு காடை போல அது மாறினதை தேவன் எனக்கு தரிசனமாய் காமிச்சார். பசுமையாய், யூஸ்வலாக பனை மரம் இருக்க இடம்லாம் கீழெல்லாம் ட்ரையாக இருக்கிறது போல இருக்கும், ஆனால் அது அப்படி தெரியல, கீழையும் பச்சை பசேன்னு இருக்குது. வளர்ந்து விளைஞ்சு நெருக்கமாய் தாவரங்கள் இருக்கக்கூடிய ஒரு காட்டை போல மாறினதை பார்த்தேன். அப்போது ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், இப்படி தான் இந்த ஊழியம் இருக்கும். ஆமென். நீ நம்பலைன்னா நான் எழுதி கூட வச்சுருக்கேன், அப்படியே ஊழியத்தின் மூலம் நடைபெறும். நீங்கள் எழுதி வச்சிருக்கிறேன் நான், இப்படியே இந்த ஊழியம் இருக்கும். வெட்டப்பட்ட ஒவ்வொரு வெட்டுதலுக்கும் ஈடாக, அல்லேலூயா, ஒன்று வெட்டப்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல 10 முளைக்க பண்ணுவார் கர்த்தர். அதுதான் இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் கொடுக்குற கிருபை. நான் அதையே உட்காந்து யோசிச்சுட்டு இங்கே உட்காந்துருக்கப்போ அந்த தரிசனத்துக்கு இன்னொரு அர்த்தத்தையும் தேவன் எனக்கு காண்பித்தார். இங்கே வந்து நின்று சாட்சி சொன்ன அக்காமாரெலாம் அவங்களுடைய லைஃப்பில் நிறைய இழப்பு, பிள்ளைகளை இழந்து, கணவனை இழந்து, வாழ்க்கை இழந்து, அப்போ ஆண்டவர் காமிச்சார், நான் சொன்ன வெட்டப்பட்ட மரம்லாம் இதுதான் அப்படின்னா. இங்கே இருக்க நிறைய பேர் வெட்டப்பட்ட மரம் போல இருக்கலாம். எவ்வளவோ இழப்புகள் முன்னாடி நின்று சொல்லணும்னு இல்லை, உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் அறிவார். வெட்டப்பட்டிருக்கிற மரங்கள் போல என்ன சூழலோடு இங்கே வந்திருந்தாலும் அவருடைய ஊழியக்காரனாக என்று சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுவது இயேசுவினுடைய வேலை. அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் துளிர்க்க செய்ய போகிறார், வளமையாக்க போகிறார், பசுமையாக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென்னு சொல்லுங்க. இந்த ஊழியத்துக்கு கர்த்தர் செய்வார். இந்த ஊழியத்தில் பயனடைகிற எத்தனையோ பேர் வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஆண்டவர் செய்யப்பார். உங்கள் வாழ்க்கையெல்லாம் இப்படியே முடிஞ்சிடாது. ஆமென். உதவி வாங்கி உதவி வாங்கி உதவி வாங்கி அப்படியே உங்கள் வேலைலாம் முடிஞ்சிடாது. நீங்கள் உதவி செய்கிறவங்களா மாறுவீங்க. அல்லேலூயா. உங்கள் பாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு சொல்வீங்க, ஐயா இவ்வளோ நாள் எனக்கு செஞ்சீங்க போதும், இதுக்கப்புறம் நானும் உங்கள் கூட சேர்ந்து செய்ய போகிறேன் அப்படின்னு நீ எழும்ப போ. எத்தனை பேர் நம்பிக்கை இருக்குது? எத்தனை பேருக்கு அப்படி விரும்புறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், அது நடக்கும். அல்லேலூயா. ஆமென். மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்திற்கான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. சரி, ஏசாயா 49ஆம் அதிகாரம், இதில் இருந்தால் இன்றைக்கி நான் கொஞ்சம் ஒரு சில காரியங்களை உங்களோட பேச போகிறேன். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. ஏசாயா 49 2லேருந்து 5. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா தூணியிலே மூடி வைத்தார். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். அதற்கு நான், விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தமுமாய் என் பலனை செலவழிக்கிறேன். ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது. ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன், என் தேவன் என் பலனா இருப்பார். ஆமென். இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணி காத்து நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தமாக சொன்னீங்கன்னா அவளை போய் ஆசீர்வதிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அப்போ ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை தான், நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த ஊழியத்திற்கு அருமையான அன்பு பிரதர் ஆண்டோக் அவர் குடும்பத்திற்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தை இதுதான், நான் உன்னில் மகிமைப்படுவேன். அல்லேலூயா. இந்த மகிமை அப்படின்றத ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விவரிக்கிறது கஷ்டம். இப்போது பெரிய கட்டடங்கள்
பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளோரியஸாக இருக்குது, பயங்கர மகிமையாக இருக்குது. தாஜ்மஹால் பார்த்தா சும்மா அப்படி இருக்குது, அப்படி பயங்கரமாக இருக்குது. ஐஃபில் டவர் பார்த்தா அப்படி இருக்குது. கோலாலம்பூர் ட்வின் டவர்ஸ் பார்த்தா சும்மா அப்படி இருக்குது. ஆனால் என்னென்னா, ஒரு கட்டடத்தை மிஞ்சி இன்னொரு கட்டடம் வளர்ந்துட்டே இருக்குது. புர்ஜ் காலிஃபா தான் இன்றைக்கி டாலஸ்ட்டு. ஆனால் அது மாதிரி பயங்கர டாலான பில்டிங்ஸ் தான் உருவாக்கி கொண்டு வருகிறது, நிறைய இருக்குது. ஸோ அந்த க்ளோரி போயிட்டே இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு தங்கி இராதது, ரொம்ப பெரியது, ரொம்ப சிறப்பானது, அவ்வளோதான் தமிழில் விவரிக்க முடியுது. ஆனால் மகிமை என்பது அதையெல்லாம் அதுக்கு அப்பாற்பட்டது. அல்லேலூயா. விவரிக்க முடியாத கர்த்தருடைய பிரசனம், அவர் கொடுக்கிற உயர்வு, அவரால் வருகிற மேன்மை, சிறப்பு, உயர்வு, மேன்மை, பெரியது, இப்படி நிறைய விஷயத்தில் சொல்ல அந்த மகிமை இந்த குடும்பத்தின் மேலே, இந்த ஊழியத்தின் மேலே வரும் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஆமென். உன்னில் நான் மகிமைப்படுவேன். அல்லேலூயா. இதுதான் தீர்க்க தரிசனமான வார்த்தை. நான் ஒவ்வொன்றா சொல்லிக்கொண்டே வருகிறேன். முதல்ல என்னன்னா, God promises power to this ministry. ஆமென். உன்னை கூர்மையான பட்டயமாய் மாற்றினேன், உன்னை துலக்கமான அம்பாய் மாற்றினேன். இந்த பகுதி மெஸ்ஸியானிக் ப்ராஃபஸி அப்படின்னு சொல்லுவாங்க. மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கிற ஒரு பகுதி தான் ஏசாயா 49. அங்கே இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது கூர்மையான பட்டயம், துலக்கமான அம்பு என்று. அந்த வார்த்தையை இந்த ஊழியத்திற்கு சொல்லி நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். God will make this ministry, the man of God, a person of power. அல்லேலூயா. முதல் விஷயம், துலக்கமான அம்பாக, கூர்மையான ஆயுதமாக. கூர்மையான ஆயுதத்தினுடைய சக்தி என்ன அப்படின்னா, 10 டைம் பிரயோகிக்க தேவையில்லை, ஒரு டைம் பிரயோகித்தாலே காரியம் நடக்கும். அல்லேலூயா. கூர்மையாய் தீட்டப்பட்ட ஒரு கத்தில ஒரு வெட்டுனா அந்த கரி துண்டு 2ஆ போகும். கூர்மையான கோடாலினா ஒரு 10 வீச்சு வீசினாலே பாதி மரம் வெட்டப்பட்டுரும். கூர்மை, அப்படிப்பட்ட கூர்மையாய் கர்த்தர் மாற்றுவார். God is making this man a man of power. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது, God promises protection. நான் சொன்னேன் மகிமை, அந்த மகிமைக்குள்ள இதெல்லாம் அடங்கும். ரெண்டாவது, God promises protection to the ministry and the man of God. அதுக்கு வசனம், ரெண்டாவது வசனம் இப்படி சொல்லுது, கரத்தின் நிழலில் நீ மறைந்திருப்ப, ஆபத்து நாளில் கர்த்தர் உன்னை மூடி வைப்பார். ஆமென். அவருடைய கரத்தின் நிழலில் பொல்லாத மனிதர்கள் நிமித்தமாய் ஏற்படுகிற எதிர்ப்புகளிலிருந்து கர்த்தர் காப்பாற்றுவார். அல்லேலூயா. விசேஷமாக இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் ஏற்படுகிற கலகங்கள், ஆமென், இந்த வார்த்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கலகங்கள், ஒன்றுக்கு ஒன்று முரணா சொல்றது, பொய்யா பேசுறது, தவறான காரியங்களை வெளியே பரப்புவது, இப்படிப்பட்ட கலக வீட்டார், கலக மனிதர்களுடைய அவர்களுடைய துஷ்பிரயோகங்களிலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். ஆண்டோடைய வாக்குத்தத்தம், அவருடைய மகிமையில் இதுவும் உண்டு. God promises protection. அவருடைய கரத்தின் நிழலில் இருப்பீங்க, ஆபத்து நாளில் அவர் உங்களை மூடி வைப்பார். மூணாவது, God promises position. God promises position. 2024 இந்த மொட்டை அடித்து தாடி வச்ச ஒருத்தர் சொன்னார்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்கள் வரும், இது போன்ற மேடைகளில் ஊழியர்கள் மட்டும் இல்லை, நம்ம பட்டணத்தில், தேசத்தில் பிரபலமான மனிதர்கள் நிற்பார்கள். ஒரு ஆமேன் சொல்லாமே. இன்னும் கிளியராக சொல்ல, அரசியல்வாதிகள் நிற்பார்கள். இந்த ஊழியத்தோடு பங்கெடுக்கும்படி கர்த்தர் அவளை இழுத்து கொண்டு வருவார். அப்படிப்பட்ட இடங்களில் ஊழியக்காரனான உம்முடைய மகனை கர்த்தர் எடுத்து நிறுத்துவார். பிஸ்னஸ் பீப்புள் இருப்பாங்க, அரசியல்வாதிகள் இருப்பாங்க, பணம் படைத்தவர்கள் இருப்பார்கள். அவர்கள் நடுவில் இயேசுவின் ஊழியக்காரனாய் அவரும் இருப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2024 டிசம்பர் 7 தானே இன்னைக்கு. நோட் பண்ணி வேணா வச்சுக்கோங்க. கர்த்தர் சொன்னால் செய்வார். எத்தனை ஆண்டுகள் போனாலும் அவர் சொன்னது மாறாது. சொன்னதை செய்கிற வரைக்கும் கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் உன்னில் மகிமைப்படுவேன். கர்த்தர் சொல்ற வார்த்தை அது, நான் உன்னில் மகிமைப்படுவேன். அல்லேலூயா. நான்காவது காரியம் இந்த ஊழியத்துக்கு, 4வது வசனத்தில் இப்படி ஆண்டவர் சொல்றார். எப்படின்னா, இந்த பலன், என் பலன் தேவனிடத்தில் வருகிறது, என் நியாயம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஆண்டவர் உங்களுக்கான ப்ரொவிஷனை ஏற்படுத்துகிறார். 4th blessing. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ஒரு க்ளோரியஸ் இயராக கர்த்தர் இதை வைப்பார்.
அந்த க்ளோரியில் அடங்கியிருக்கிற நான்காவது காரியம், ஆண்டவர் ப்ரொவிஷன்ஸை ஏற்படுத்துகிறார். எப்பவுமே பார்த்தீங்கன்னா விதைகள் வித்தியாசமாக இருக்கிறது. சில விதைகள் கொத்தமல்லி விதைக்கிறோம், ஒரு சில நாட்களில் துளிர்த்து வந்துடுது. நெல் விதைக்கிறோம், கொஞ்சம் வாரங்கள் தேவைப்படுது. தென்னம்பிள்ளையை வைக்கிறோம், அது வளருக்கு சில வருடங்கள் தேவைப்படுகிறது. மூங்கில விதைக்கிறோம், 5 வருஷம் வெளியவே வராது. ஒவ்வொரு விதைக்கும் ஒவ்வொரு தன்மை. கர்த்தர் சொல்றாரு, உன் விதை எல்லாம் மண்ணில் தான் இருக்கு. அந்த மண் விதைக்கப்பட்ட விதைக்கு பலன் உரிய நேரத்தில் வரும். ஒரு ஆமென். உரிய நேரத்தில் வரும். இந்த ஊழியத்துக்கு சொல்லுகிறேன், உன் பலன் கர்த்தரால வரும். சில நேரம் ஊழியத்தில் இருக்கவங்களுக்கு, ஊழியக்காரங்களுக்கு சொன்னோன்னா புரியும், ஏன்டா ஊழியத்துக்கு வந்தோம் அப்படின்னு இருக்கும். சில நேரங்கள் கொஞ்சம் வயதுலையும் ஊழியத்திலும் முதிர்ச்சி அடைய அப்போ அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் போயிடும். ஆனால் என்னென்னா, போதும் கர்த்தாவே என்னை விட்டுருங்க சாமின்னு நாங்களாம் கெஞ்சி ஜெபம் பண்ணுவோம். போதும் ஆண்டவரே, முடியல. எவ்வளோ தான் அடி வாங்கிட்டு வாங்காத மாதிரியே நடிக்கிறது. உண்மையாகவே ஊழியத்தில் ரொம்ப காயங்கள், ரொம்ப அடிகள் ஊழியர்காரர்கள் இருந்தால் புரியும். அப்போ நிறைய நேரங்கள் அப்படி ஜெபிப்போம். சில நேரங்கள் எப்படி இருக்குன்னா, இவ்வளோ ஓடி உழைச்சி என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு கேள்வி மனசில் வந்துடும். தூங்கா இரவுகள், விழித்து ஜெபிக்கிற எத்தனையோ தருணங்கள், குடும்பத்திற்காக ஆண்டவர் சபையில் கொடுத்துருக்கிற குடும்பத்தினருக்காக போராடி ஜெபிச்சு, ஆனால் சில நேரங்களில் என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடும். இந்த வசனம் அப்படி தான் சொல்லுது, நான் இவ்வளோ பிரயாசப்பட்டுக்கிறேன், பலனை நான் பார்க்கல. ஆனாலும் இயேசுவினுடைய ஒரு நம்பிக்கையாய் சொல்லப்பட்டிருக்கிறது, என் பலன் கர்த்தராலே வரும். ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, God will bring the provision. உன்னுடைய பலன் கர்த்தராலே வரும். அல்லேலூயா. நான் ஒரு சாட்சி சொல்கிறேன். சமீபத்தில் ஸ்ரீலங்கா போயிருந்தேன். அப்போது அங்கே ஒரு ஊழியர், அப்பா ஊழியர் செஞ்சுட்டு இருந்தார், மகனும் ஊழியர் தந்தார். அவர் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், மனைவி பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க. திடீர்னு அப்பா தவறிட்டார், ஊழியம் பொறுப்பு வந்துருச்சு. ஸோ ஊழியத்தையும் செய்யணும், குடும்பத்தை காப்பாற்றணும், சபையில் பிரிவு, நிறைய பேர் விட்டுட்டு போயிட்டாங்க, ஒரே கன்ஃபியூஷன். அம்மா தான் சேர்ச்சி நடத்துகிறாங்க. அப்போ இவர் தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு ஊழியத்தை செய்கிறார். ஊழியத்தை செய்யும்பொழுது கூட கொஞ்சம் கோழியெல்லாம் வளர்க்க ஆரம்பித்தார். வீட்டில் இடம் இருந்துச்சு. அப்படி அந்த கோழி திடீர்னு பார்த்திங்கன்னா 2 நாள் இருந்து 200 கோழி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு இடம் எடுத்து ஒரு ஃபார்ம் மாதிரி பண்ணி அவரே கற்றுக்கொண்டு நம்ம மண்புழுவை வைத்து உரம் செய்ய தயாரித்தார். அது ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணார். இவங்க இப்படி நல்லா பண்ணுறாங்க, ஊழியமும் நடக்குது, சமூக சேவையும் நடக்குது, சமூகத்துக்கு பணி ஆற்றுறாங்க, நிறைய பேருக்கு இதை கற்றுக் கொடுக்குறாங்க. திடீர்னு அங்கே இலங்கையில் கொலம்போவில் இருக்க மேயர், அவங்க பகுதியில் இருக்க மேயர் கூப்பிட்டு, நீ பண்ணுற ஒர்க் மாடல் நல்லா இருக்குது, நான் அரசாங்கத்தின் மூலமாக ஒர்க் ஷாப் அரேஞ்ச் பண்ணி தரேன், நீ எல்லோரும் கற்றுக் கொடுப்பியா அப்படின்னு கேட்டார். போய் எல்லாருக்கும் செய்கிறார். இப்போ இலங்கை முழுவதும் போய் தனிப்பட்டமாக தான் செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்குது, அவங்களே தங்களை ஆதாரப்படுத்தி கொள்வதற்கு பயிற்றுவித்து கொண்டிருக்கிறார். சரியா? இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இப்போ ஒரு 3 கிரவுண்ட் லேண்டில் ஒரு மாடு, ஒரு ஆடு இதெல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய ஊழியர்களை உருவாக்குகிறாங்க, நிறைய கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க ஊழியத்தில் இருக்கிறவங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் என்ன சாட்சி அப்படின்னா, ஒரு நாள் சொல்கிறாரு, 11:30 மணிக்கு நைட்டு கால் வருதான். பார்த்தா வேறு வெளிநாட்டு நம்பர். அவர் நம்பர் நீங்கள் தான் இப்படிப்பட்ட ஆளா? ஆமாம். நீங்கள் தான் இந்த வித ஒர்க்கெல்லாம் பண்ணுறீங்களா? ஆமாம், நான் தான் பண்ணுறேன் சொல்லிவிட்டு அவர் சொன்னாராம், சரி இந்த இடம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு அட்ரஸ் சொன்னாராம். இந்த பாஸ்டர் சொன்னாராம், எங்கள் வீட்டிலேருந்து நடந்து போகிற தூரம் தான், நாங்கள் போயிட்டு தெரியும். அப்போ சொன்னாராம், நாளைக்கு அந்த இடத்துக்கு நீங்கள் போங்க, இப்படிப்பட்ட இடத்துல ஒரு கேட் ஒன்று இருக்குது, அந்த கேட்டோடைய சாவி முன்னாடி இருக்க கடையில் இருக்குது, அதை வாங்கிட்டு நீங்கள் என்ன இங்கே செய்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் அங்கே போய் செய்கிறதுக்கு அந்த இடத்த நான் உங்களுக்கு இலவசமாக தரேன் அப்படின்னா. சொல்கிற கேளுங்க. இவர் சொன்னாராம், நான் முதல்ல ஜோம் பண்ணிட்டு அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அவர் சொன்னாராம், முதல்ல சாவியை வாங்கிட்டு அப்புறமா ஜோம் பண்ணுங்க. இத்தனைக்கும் இதை கொடுத்தவர், இதெல்லாம் செஞ்சுக்கோங்க, வாடகை கேட்கல, லீஸ் கேட்கல. இதை கொடுத்தவர் கிறிஸ்தவர் கூட கிடையாது. அதை கொடுத்தவர் இலங்கையிலையும் இல்லை, அவர் கனடா தேசத்தில் இருக்கிறார். எத்தனை ஏக்கர் தெரியுமா?
அது ஒரு 10-15 ஏக்கர் இருக்கும். என்னை கூட்டிகிட்டு போய் காமிச்சார். முன்னாடி இருக்க 1 ஏக்கர் மட்டும்தான் க்ளீன் பண்ண முடிஞ்சிருக்குது. அவ்வளோ இடம் எங்கே எல்லைன்னே தெரியல, அவ்வளோ பெரிய இடம். நான் சொல்கிறேன், ஒருத்தன் கர்த்தருக்கு உண்மையாக செய்து கொண்டிருந்தா அவன் பலனை கர்த்தர் கொடுப்பான். எனக்கு அது கேட்டு ரொம்ப சந்தோஷம். எப்படி ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் கனம் பண்ணுறார். உண்மையாக அவங்க எல்லாருக்குமே அதான் சொல்கிறேன், கர்த்தரை நம்பி உண்மையாக உழைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீ என்னவா இருந்துட்டு போ, டீச்சரோ, ஃபோட்டோகிராஃபரோ, டிரைவரோ, இல்லை ஊழியனோ, பாஸ்டரோ, மியூசிஷியன்ஸோ, ஆமென், நீங்கள் என்னவா இருந்துட்டு போங்களேன், கொடுத்ததில் உண்மையாய் கர்த்தருக்கு பயந்து வேலை செஞ்சு பாருங்க. உன் கனம் கர்த்தரால வரும், உன் பலன் கர்த்தரால வரும். கையை உயர்த்தி ஒரு ஆமென். இந்த ஊழியத்துக்கு பலனை கர்த்தர் அனுப்புகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? அப்போ 4 காரியங்களை தீர்க்க தரிசனமா ஏசாயா 49 இந்த குடும்பத்துக்கு சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. God is sending power, God is sending protection, God is increasing your position, and God is bringing provision. அல்லேலூயா. உன்னில் நான் மகிமைப்படுவேன். சபையாகிய உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். 5வது வசனம். 5வது வசனம் நான் வாசிக்கிறேன். நீங்கள் கூடியிருக்க எல்லாரும் கேளுங்க. இது ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக வந்திருக்கிற எல்லாருக்கும் சொன்னனால நான் உங்களுக்கு தைரியமாக சொல்கிறேன். கொஞ்சம் கவனிங்க. யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது, ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன், என் தேவன் என் பலனாய் இருப்பார். ரெண்டு வார்த்தை நான் சொல்ல எல்லாம் ரிப்பீட் பண்ணுவோங்க. கர்த்தருடைய பார்வையில், சத்தமே இல்லையா, எல்லாம் சேர்ந்து, கர்த்தருடைய பார்வையில் நான் கனம் பெறுவேன், என் தேவன் என் பலனாய் இருப்பார். ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த வார்த்தை மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனம். மேசியாவாகிய கிறிஸ்து உழைக்கிறார், ஊழியம் செய்கிறார். அவர் என்ன செய்தும் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலோ சேராமல் போகிறது. கொஞ்சம் பேர் விசுவாசிக்கிறாங்க, நிறைய பேர் நம்பல. அவர் செய்வதை அவர் செய்தார், ஆனால் மக்கள் நம்ப மறுத்து விட்டார்கள். ஆனால் மக்கள் நம்ப மறுத்ததுனால ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இயேசுவை கைவிடலை. அவருடைய ஊழியம் முடிஞ்ச உடனே அவரால் கனம் பெற்றார். எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ இன்னைக்கு ஆண்டவர் இதை கொண்டு நமக்கு என்ன சொல்றார்? நல்லா கவனிங்க. தேவன் உங்களை ஒரு நோக்கத்தோடு ஊழியத்திலோ உலகத்தின் காரியத்திலோ அழைத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் ஒருவேளை இவ்வளோ நாள் நான் ஓடியும் உழைத்தும் நான் அடைய வேண்டிய பலன் இன்னும் வரவில்லை, தாமதங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது, தடைகள் உண்டாகி கொண்டே இருக்கிறது, ஒரு திருப்தி இல்லாத வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு அடுத்த கட்டம் ஒரு குவெஸ்டியன் மார்க்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் யார் இருந்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தில் ஒரு லைன் இருக்கும், அதை மட்டும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணுவீங்க. ஆகிலும் அப்படின்னு போட்டிருக்கும். ஆகிலும்னா என்னன்னா, எது எப்படி போனாலும் பரவாயில்ல, உன் சூழ்நிலை தாறுமாறாக இருந்தாலும், இன்னைக்கு வெளியவே வர முடியாத சில நிர்பந்தங்களுக்குள்ள மாட்டி கொண்டிருந்தாலும், எது எப்படி இருந்தாலும், அது இருந்தாலும், அது ஆகிலும் கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுவார். நல்லா புரிஞ்சுக்கோ. ஆகிலும்னா என்ன வேணா நடந்திருக்கலாம், என் கர்த்தருக்கு அதெல்லாம் பொருட்டே கிடையாது. வாழ்க்கையை இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், சரீர உறுப்பை இழந்திருக்கலாம், வியாதிக்கும் மருத்துவத்திற்கும் உன் பொருளாதாரத்தை இழந்திருக்கலாம். என் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு மகனே மகளே இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. உனக்கு என்ன பலன் இருக்கு, உன்னால என்ன முடியும், உன்கிட்ட என்ன சம்பாத்தியம் இருக்கு, நீ எவ்வளவு ரைட்டான ஆளு, இதெல்லாம் பார்க்காத என் தேவன் அவரால் உனக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யும்படி உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீ வெட்டப்பட்ட மரம் போல இருக்கலாம், இடிந்து போன செவரை போல உங்க வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் என் கர்த்தர் தொடும் பொழுது, அதான் வேதம் சொல்லுது, கைவிடப்பட்டவள், மனம் நொந்தவள் என்ற அடையாளமே இங்கே யாருக்கும் இனிமே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் திரும்ப கட்டுவதில் இயேசுவை போல வேற யாரையும் பார்க்க முடியாது.
உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு எவ்வளோ கேஸாக, எவ்வளோ புரோக்கனாக, எவ்வளோ டிஸப்பாயிண்டடாக இருந்தாலும் இன்னைக்கு ஐ பிரிங் அ நியூஸ் ஆஃப் ஹோப். ஜீசஸ் இஸ் பார்ன். இயேசு பிறந்திருக்கிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கையை திரும்ப கட்ட ஆண்டவர் வந்திருக்கிறார். ஒருவேளை கடன் பாரத்தில் யாராவது வந்திருந்தீங்கன்னா உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். கடைசியில் எவ்வளோ பேருடைய கடன்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார் தெரியுமா? தேவன் எல்லாருக்கும் செய்தது உங்களுக்கும் செய்வார், எனக்கு செஞ்சது உனக்கும் செய்வார். ஆனால் பாருங்க, எப்படி நடக்கும் தான் தெரியாது. எப்பவுமே ஆண்டவருக்கு நம்ம ஃபார்முலா போட்டு கொடுக்கக்கூடாது. a² + b² = a + b the whole square. ஜீசஸுக்கு ஃபார்முலாவே போடக்கூடாது. ஆண்டவரே, HDFC பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், அந்த மேனேஜரோடு பேசி, அந்த அசஸ் பண்ணுற ஆளோடு பேசி எனக்கு எப்படியாவது லோனை வாங்கி கொடுக்கன்னு ஃபார்முலா ஜீசஸ் சொல்லக்கூடாது. ஆண்டவரே, என் வீடு கட்டப்படணும், எனக்கு நீங்கள் தான் சோர்ஸு, அவ்வளோ மட்டும்தான் ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் புரியுது? இவ்வளோ நாள் ஓடி ஓடி வியர்த்தமாயிட்டீங்களே, அன்பு செலுத்தி சோர்ந்து போயிட்டீங்களே, எப்படியாவது சாதிச்சிடணும்னு சொல்லி உழைச்சும் ஆனால் ஒன்றுமே நடக்கலையேன்னு உடஞ்சு போயிருக்கீங்களே. இன்னைக்கு நான் சொல்கிறேன், உன்னுடைய முயற்சி எல்லாம் அற்ப பிரயோஜனம். தூக்கி ஆண்டோட காலில் போட்டு ஆண்டோட சரண்டர் பண்ணி வந்து நில்லுங்க. ஆகிலும் என் கர்த்தரால நான் கனமடைவேன், ஆகிலும் என் தேவன் என்னை பலப்படுத்துவார். அவர் எங்கிருந்து பலனை கொண்டு வருவார்னு தெரியாது, எங்கிருந்து உதவியை வர பண்ணுவார்னு தெரியாது. ஆனால் அவர் செய்வதை அவர் செய்வார். அல்லேலூயா. ஒரு போதகர் இருந்தாராம், ஒரு கிராம சபையில் இருந்தார். அப்போ தன்னுடைய மகளுக்கு திருமண காரியம் வந்தது. ரொம்ப ஏழை ஊழியன். ஆனால் ஊழியன் செய்யும் பொழுது அவருக்கு எதுவும் பெருசாக சேர்த்து வைக்க முடியல. பிள்ளைக்கு நல்ல ஒரு வரன் வந்தது. சரி, திருமணம் செஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டார். அப்போது சபையார் எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்களாம், ஐயா நான் வந்து செய்கிறேன். உறவுகள் சொன்னாங்க, நான் என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன். அப்படி இப்படின்னோன்னு அவருக்கு ஒரு சந்தோஷம் மனசில். ஓகே, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, எப்படியாவது நடத்திடலாம் அப்படின்னு சொல்லி திருமண காரியம் நெருங்க ஒருத்தராக கை கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னவங்கெல்லாம் அவர் பேசாமல் நிறுத்திட்டாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்தம்பிச்சு போய் மலைச்சு போய் நின்றுட்டார். என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆண்டோடைய பாதத்தில் வந்து முழங்கால் படியிட்டு, ஐயரே சுவாமி, எனக்கு உங்களை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாராம். அவர் எழுதின பாடலின் வரி தான் இந்த பாட்டு. நாம் துணையன நயந்தூரை சொன்னவர், நாம் துணையன நயந்தூரை சொன்னவர் நட்டாற்றில் விட்டாரையா, தனியனை நட்டாற்றில் விட்டாரையா. தாசனுக்கு பாடுங்க, ஆதாரம் நீர்தானையா, எந்துரையே ஆதாரம் நீர்தான். எல்லாம் நடு ஆற்றுல விட்டுட்டு போயிட்டாங்க. சுவாமி, நான் என்ன செய்வேன்? அவர் கதறி அழுது ஜெபம் பண்ணிருக்கார். அப்போ அவங்க சபையில் இருக்க ஒருத்தருடைய வீட்டுக்கு வெளிநாட்டிலேருந்து ஒரு உறவினர் வந்திருந்தார். அவர் வந்து ஒரு நாள் ஆலயத்தை அட்டன் பண்ணிட்டு அவங்க அக்காட்ட கேட்டாராம், அக்கா இந்த சபைக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், என்ன செய்யலாம் அக்கா? அக்கா சொன்னாங்களாம், ஐயர் வந்து பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு ஏற்பாடு பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, உதவி இல்லை, என்ன செய்யணும்னு தெரியல, உன்னால் முடிஞ்சால் கல்யாணத்துக்கு ஏதாவது கொஞ்சம் செஞ்சுட்டு போ. அந்த மனுஷன் என்ன செஞ்சார் தெரியுமா? முழு கல்யாணத்துக்கும் ஒரே ஆள் நடத்தினார். நான் சொன்னேன், உந்தாசனுக்கு ஆதாரம் நீர்தா. எத்தனை பேர் சொல்லுவீங்க? சம்பளத்தையே பார்த்து வாழ்க்கை ஓட்டக்கூடாது, காணிக்கையே பார்த்து வாழ்க்கை ஓட்டக்கூடாது, கர்த்தரை மட்டும்தான் பார்த்து வாழ்க்கையை ஓட்டணும். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? நம்புறீங்களா? நான் சொல்றேன், கோடிகளோ லட்சங்களோ ஆயிரங்களோ எதுனாலும் கர்த்தர் தான் கொடுக்கணும். வாழ்க்கை துணையும் பிள்ளை பேரோ திருமணமோ வேலையோ அதுவும் கர்த்தர் தான் கொடுக்கணும். பெற பண்ண செய்கிறவர்
பிறப்பண்ண செய்யாமல் இருக்க மாட்டார். சொல்லுகிறவர் செய்யாமல் விட மாட்டார். தனக்கு என்ன செய்ய முடியுமோ அதை மட்டுமே சொல்லுவார். நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரையும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னவர் கைவிடாத இருப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்பிக்கை வந்திருக்கு? இயேசு பிறந்திருக்கிறார், இயேசு இருக்கிறார், மேசியா வந்திருக்கிறார். நான் சொல்றேன், அவராலே கனம், அவராலே நமக்கு பலன். இதுவரைக்கும் கிடைக்காத நன்மைகள் இந்த 2025 வருஷத்துல நிச்சயமா கர்த்தர் கொடுக்க போறார். நீங்க இப்படி நினைக்கலாம், வருஷா வருஷம் கேட்கறதானே, வருஷா வருஷம் கேட்கறதானே பாஸ்டர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதோட போயிடும். இல்லை, இன்னைக்கு கர்த்தர் எனக்காக பேசியிருக்கிறார். நான் உண்மையா சொல்றேன், இன்னைக்கு காலையில் எனக்கு கொடுக்கப்பட்ட அறையில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு கொடுக்க வார்த்தை. நான் எப்போவுமே அப்படிதான், அந்த கூட்டத்துக்கு தேவன் என்ன சொல்கிறாரோ அதுதான் வந்து சொல்லிட்டு போவேன். அது எனக்கு கொடுத்துருக்க கிருபை, அவ்வளோதான். தட் இஸ் மை காலிங். ஸோ அதனால் இன்னைக்கு தெளிவாக எனக்கு தெரியும். அதனால தான் தைரியமாக சொல்கிறேன், நீ என் அடையாளத்தை கூட போட்டு எழுதி வச்சுக்கோங்க. கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் செய்வார். ஆகிலும் என்ன நடந்திருந்தாலும், என்ன இனிமேல் நடக்க போகுதுனாலும், ஆகிலும் என் கர்த்தர் உனக்காக இறங்கி உன்னை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? Jesus has come to you and me. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? கடன் நிறைய இருக்கு, கொஞ்சம் இருக்கு, பெருசு இருக்கு, டசன்ட் மேட்டர். கடன் இருக்கவங்களாம் இருக்கிறதுல கையை மட்டும் தூக்குங்க. ஆமென். நான் கண்டிப்பாக உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். இன்னைக்கு ஜெபம் பண்ண போறேன். ஆண்டவரே, எத்தனை ஆயிரமோ எத்தனை லட்சமோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கடனை மாற்ற நீர் இருக்கிறீர். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி இந்த குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துக்குள்ள நிறைவாக்குவார். ஸோ இன்னைக்கு உங்களுடைய ஊழியனா இருந்து நாகர்கோவில் பட்டத்தில் நின்று நான் சொல்றேன், கையை உயர்த்தி கதற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் இந்த கடன்கள் ரத்தாகட்டும். அதை கூட்டி கொடுத்து தீர்க்கும்படியான நிர்வாகம் உண்டாகட்டும். கர்த்தாவே, கடன்களை மன்னிப்பீராக. ஆண்டவரே, அசட்டுத்தனமாய் துணிகரமாய் கடன் வாங்கப்பட்டிருந்ததுன்னா தேவன் கடன்களை துணிகரத்தை மன்னிப்பீராக. இன்னைக்கு கர்த்தாவுடைய சமூகத்துல ஒரு அற்புதம் நடக்கட்டும். அல்லேலூயா. கை கீழே போட்டுக்கோங்களேன். திருமணம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு யாரா இருந்தீங்கன்னா கை தூக்குங்க. I'm really going to pray for you. Lord, in Jesus name, in Jesus name I pray and declare that God will make a provision. கர்த்தாவே, ஒரு வழி திறப்பீராக. பணம் இல்லை, அழகு இல்லை, சௌகரியம் இல்லை, இப்படி நிறைய காரியங்கள் சொல்லலாம். படிப்பு இல்லை, அந்தஸ்து இல்லை, ஆனால் இது எதுவுமே கர்த்தருக்கு தடை இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே இன்னைக்கு நான் டிக்ளேர் பண்ணிட்டு போறேன், சீக்கிரங்களிலே திருமண காரியங்கள் நடக்கட்டும், வேலைகள் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. Thank you Jesus. Hallelujah. மாலூதரா ஷாட்டரபா. கொஞ்ச நாள் ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுக்காக தம்முடைய கிரியைகளை நடப்பிக்கட்டும். நம்முடைய இயலாமையிலே அவர் இயல்புடையவராய் இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களிலே அவர் பலனா இருக்கிறார். உன் குறைவுகள் கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவாய் மாறும். சகல வியாதிகளை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. கர்ப்பப்பை சம்பந்தமான எல்லா வியாதிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. ஆவில நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரீடே டே டே டாரா பாகாபா ஓல்ஹோ சோட்டோ ரோலோ சாந்தரபா. வாழ்க்கையே இழந்து நிற்கிறனே அப்படின்னு பேசுற சகோதரியே, கர்த்தர் தான் உன் துணை, கர்த்தரே உன் பலன். இதோ உன் முகத்தை ஆண்டவர் பிரகாசமாக்குவார். ஈதாரபாபா சட்டரலாதரதியந்தரபா. கிரகிக்க முடியாத காரியங்கள், விவரித்து சொல்ல முடியாத அற்புதங்கள் இந்த கர்த்தராலே உனக்கு நடக்கும். ஆமென். அல்லேலூயா. ஜீசஸ், என் இயலாமையில் நீ செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம்.
மரித்தோரை எழ செய்தீர் என்றார். என் சூழ்நிலை உமக்கு எம்மாத்திரம், கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். நான் சொல்ற இந்த வரிகளை மட்டும் சேர்ந்து டிக்ளேர் பண்ணுங்க. என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? மலையை பெயர்ப்பாய், காத்த வர வைப்பாரு, லோனை சாங்ஷன் பண்ணுவார், திருமணத்தை செய்வார், ஏதாவது செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்களேன், என் கூட சேர்ந்து பாடுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சொல்லுவோம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஏசாயா 49:5 உங்க வாக்கு தத்துவம் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இதுதான். ஆகிலும் கர்த்தருடைய கனம் என்மேல் வரும், அவருடைய பலன் என்னை நிரப்பும். நான் சொல்லி அனுப்புறேன் திரும்பியும், அவரே உங்களை கனப்படுத்துவார், அவரே உங்களை படுத்துவார். இன்னைக்கு என்ன சூழ்நிலை உங்க வெற்றிக்கு குறுக்கா இருந்தாலும், ஆகிலும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கர்த்தர் செய்வதை கர்த்தர் செய்வார். ஆண்டவரே, எனக்கு கொடுத்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறேன். உங்கள் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படட்டும். இந்த ஆண்டோ ஆண்டவரே, அன்பின் ஊழியங்கள், அன்பின் ஊழிய பங்காளர்கள், அந்த ஆண்டோ பிள்ளைகளுடைய குடும்பத்தினர், உடன் உழைக்கிற ஆண்டவரே சகோதர சகோதரிகள், ஆண்டவரே இந்த அன்பின் ஊழியத்தில் அந்த ஊழியத்தின் நன்மையை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறவர்கள், அவர்களை வாழ்த்த வந்திருக்கிற குடும்பத்தினர், ஊழியர்கள் எல்லார் மேலும் உங்களுடைய ஆசீர்வாதம் தங்கி இருப்பதாக இயேசுவின் நல்ல நாமத்திலே சுவாமி. ஆமென், ஆமென்.